குப்பை மேட்டு தீபம் அப்படின்னு சொல்லி கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அடுத்த நாள், அதாவது திருக்கார்த்திகை அன்னைக்கு அடுத்த நாள் ஏற்றக்கூடிய தீபத்தை தான் குப்பை மேட்டு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்துக்கு உரம் போட்டால் தான் அங்கே என்ன கிடைக்கும்? வளம் கிடைக்கும். உரம்ங்கிறது குப்பைகள் தானே, சாதாரண மக்கக்கூடிய குப்பைகள் தான் மண்ணுக்கு உரமாக மாறுது. இது எந்த வழிபாட்டினுடைய நீட்சி அப்படின்னு கேட்டால், தமிழர்களுடைய பிரதானமான தாய் தெய்வமாக இருந்த மூத்த தேவி, அதாவது மூதேவி வழிபாட்டினுடைய நீட்சி. மூதேவிக்கு குப்பை நாச்சியார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. குப்பை நாச்சியார் அப்படின்னு எப்படி நமக்கு நாச்சியாருங்கிற சொல் ஸ்ரீதேவிக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்துவோம், மகாலட்சுமிக்கு பயன்படுத்துவோம். ஆனால் மூதேவிக்கு குப்பை நாச்சியார்னு ஒரு பேர். இந்த குப்பைகள் எல்லாம் எங்கே இருக்கும்? நமக்கு குப்பை மேட்டு தீபம்ங்கிறது வீட்டுக்கு புழக்கடையில் இருக்கக்கூடிய பகுதி. பின்புறமாக ஒரு வாசல் வச்சுலாம் கட்டுவாங்க. இப்போ அப்படியான வசதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டினுடைய பின்பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு தீபம் ஏற்றணும். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு தீபம் ஏற்றுறது தான் குப்பை மேட்டு தீபம்னு சொல்கிறாங்க. இது மூதேவி வழிபாட்டினுடைய எச்சமாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று வேளாண் சமூகம் இல்லையா, வேளாண் சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான தெய்வமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதேவி வழிபாடு தான். அதனுடைய நீட்சியாக தான் இந்த வழிபாட்டை பார்க்குறோம். வளமை கிடைக்கணும், செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குப்பை மேட்டு தீபம் ஏற்றியாகணும்.